ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ப்ளவுஸ் கட்டிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ. இதில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணாமலேயே ரொம்ப பயப்படுவாங்க, நம்ம வெட்டினா தப்பாக வெட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வரும். ஃபஸ்ட்டில் ப்ளவுஸ் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரைப்பகுதி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அதில் இருந்து 2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது 13.5 இன்ச் இருக்குது, நம்ம 15.5 இன்ச்சாக எடுத்துக்கணும். இப்போ கழுத்து அளவை இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் மடித்து போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் கழுத்து அளவு ப்ளவுஸில் 2.5 இன்ச் இருக்கும். ஆனால் நீங்கள் 2.5 இன்ச் வச்சிங்கன்னா ஷோல்ட்ரு லூஸ் ஆகும், கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் 2.25 இன்ச் வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இப்போ கழுத்தோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ முன்பகுதி உயரம் நம்ம எடுக்க போகிறோம். இது 6 இன்ச் இருக்குது, நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணணும். எப்போவுமே தையலுக்காகவும் மடிச்சடிக்கிறதுக்காகவும் 2 இன்ச் ஆட் பண்ணுவோம். இப்போ தோள்பட்டை அளவு அளக்கணும். இதில் 2.25 இன்ச் இருக்குது, நம்ம 3/4 இன்ச் ஆட் பண்ணி 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். அக்குள் அளவு அளக்கிறதுக்காக ப்ளவுஸை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு வச்சுட்டு அதோட கைப்பகுதியை மேலே பார்க்க தூக்கி விடணும். கீழே பார்க்க வச்சுருந்திங்கன்னா அளவு அது கூடுதலாக காமிக்கும். அதனால் மேலே பார்க்க எடுத்து வச்சுட்டு அதுக்கு நேரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை இன்ச் அதில் காமிக்குதுன்னு பாருங்கள். 5.5 இன்ச்சா 5.25 இன்ச்சா இந்த மாதிரி இருக்குன்னு. இதில் 5.5 இன்ச் இருக்குது, அதை அப்படியே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியோட உயரம் அளக்குறோம். பட்டியோட உயரம் 2.5 இன்ச் இருக்குது, 1/4 இன்ச் ஆட் பண்ணி 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு அளக்குறோம். இது 10.5 இன்ச் இருக்குது, நம்ம 1.25 இன்ச் ஆட் பண்ணி 12.25 மார்க் பண்ணுறோம்.
ப்ளவுஸ் வந்து ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு கிளாத்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பொறுத்து வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 1.25 2 வரைக்கும் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக அமைகிறதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது. கட்டிங்ஸ் வந்து எவ்வளோ நல்லா நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஸ்டிச்சிங் ரொம்ப ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நெக் ஷேப் வந்து VU இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்லலாம் நீங்கள் வளைவுகள் நல்லா கொடுத்து வெட்டினீங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். பட்டியை வளைச்சி விடாமல் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே பார்க்க 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸோட மேஜர் பார்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவை வந்து செகண்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் கட் பண்ணது ப்ளவுஸோட எலும்பு மாதிரி. இதிலே பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஃபிட்டாக வரும். உங்களுக்கு ப்ளவுஸ் வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ பண்ணுவேன். பார்ட் 2 வீடியோவில் ஸ்லீவ் கட்டிங் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, மிஸ் ஆகாமல் இருக்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். ட்ரை பண்ண மறக்காதீங்க. ப்ளவுஸ் பேக் சைடில் 5 இன்ச் இருக்குது. இதை 7 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். ப்ளவுஸ் கட்டிங்கில் ப்ராக்டிஸ் தான் மெயின் சீக்ரெட்டு. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. அதனால் பயம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் டிசைனில் எக்ஸ்பர்ட் ஆகலாம் நீங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பார்ட் 2 வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்லீவ் கட்டிங்கில் பார்க்கலாம். பாய்.